அண்ணா பாரதி அவர்களுக்கும், பாரதி என்பது ஒரு அருமையான வடமொழி சொல், சமஸ்கிருத சொல். சமஸ்கிருதத்தில் பா அப்படின்னா ஒளி, அறிவு. ரதி அப்படின்னா மகிழ்ச்சி அடைபவன். பாரதி என்றால் அறிவினால் மகிழ்ச்சி அடைபவருக்கு பெயர் பாரதி. நம்முடைய நாட்டின் பெயரும் பாரதம். பாரதம் என்பதற்கு அறிவினால் மகிழ்ச்சி அடையும் மக்களை கொண்ட ஒரு பிரதேசம் பாரதம். இந்தியா என்பதை விட நாம பாரதம் அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப பெருமை சேர்ப்பது. முதல்வர்கள், ஆசிரியர் பெருமக்கள், மாணவ செல்வங்கள், பெற்றோர்கள், விருந்தினர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். கல்விக்கு பல சிறப்புகள் இருந்தாலும் முக்கியமான முதன்மையான சிறப்பு பணிவு. ஏனென்றால் ஒருவர் படிக்க படிக்கத்தான் தான் கற்றது குறைவு என்பது தெரிய வரும். தான் கற்றது குறைவு என்பது தெரிய வரும் பொழுது பணிவு வரும். இதை திருவள்ளுவர் காமத்துப்பாடில் ஒரு அழகான குறள் மூலம் வெளிப்படுத்தி இருக்கிறார். அரிதொரும் அறியாமை கண்டற்றால் காமம் செறிதோறும் சேயிழை மாட்டு. அதாவது எப்படி நாம படிக்க படிக்க நாம் படித்தது குறைவு என்ற எண்ணம் வருமோ அந்த பொருளில் இந்த குறளை அமைத்திருக்கின்றார். குறைவாக படித்துவிட்டு தனக்கு எல்லாம் தெரியும் என்று எண்ணுபவர்களை ஔவையார் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு என்று உற்ற கலை மடந்தை ஓதுகிறாள். மெத்த வெறும் பந்தயம் கூற வேண்டாம், எறும்பும் கண் தன் கையால் என் சான். அதாவது கல்விக்கு கடவுள் சரஸ்வதி கலைமகளே, தான் கற்றது ஒரு கையளவுதான், இன்னும் கற்க வேண்டியது கடல் அளவு, உலக அளவு இருக்கிறது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் உங்களுக்குள் அடித்துக் கொள்கின்றீர்கள் புலவர்களே என்று ஔவையார் மிக அருமையாக கேட்டிருக்கின்றார். இதுல ரொம்ப முக்கியம் ஓதுதல். சரஸ்வதி ஓதிக்கொண்டிருக்கின்றார். ஓதுதல் அப்படின்னா தொடர்ந்து படித்தல். நம்மளை மாதிரி கொஞ்ச நேரம் படிக்கிறது, டிவி பார்க்கறது, படிக்கிறது, செல்போன் பார்க்கறது, படிக்கிறது, படுக்கிறது அப்படி இல்லாமல் தொடர்ந்து படித்து கொண்டிருப்பதற்கு பெயர் ஓதுதல். அதனாலதான் நாம திருக்குறள் முற்றோதல், திருவாசகம் முற்றோதல், தேவாரம் முற்றோதல் அப்படின்னு சொல்றோம். பணிவு என்பது ஒரு பலம். பணிவு என்பது ஒரு கோழைத்தனமோ ஒரு தாழ்வு மனப்பான்மையோ கிடையாது. யார் மிக துணிவுடனும் தைரியத்துடனும் இருக்கின்றாரோ அவர்தான் உண்மையான பணிவுடையவனாக இருக்க முடியும். பணிவு என்பது ராஜகுணத்தின் முதல் தகுதி, முன்னேற்றத்தின் முதல் அடி. பணிவை பற்றி திருவள்ளுவர் மிக அதிகமான குறளை எழுதியிருக்கின்றார். பணிவு அடக்கம் பற்றி. பணிவுடையன் இன்சொலன் ஆதல் ஒருவர்க்கு அணியல்ல மற்ற பிற. எல்லோர்க்கும் நன்றாம் பணிதல் அவருள்ளும் செல்வர்க்கே செல்வம் தகைத்து. செல்வர்க்கு பெரிய செல்வம் பணிவு. நம்முடைய இதிகாசத்தில் பணிவுக்கு ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு ஸ்ரீராம பகவான். ஸ்ரீராமருக்கு பூர்வபாஷி அப்படின்னு ஒரு பேர் உண்டு. பூர்வபாஷி, பூர்வம் அப்படின்னா முன்னாள்,
வாசி அப்படின்னா பேசுபவன். ராமர் இளவரசனாக இருந்தாலும் ஈகோ இல்லாமல் யாரை பார்த்தாலும் ராமர் தான் முதலில் வணக்கம் சொல்லி பேச்சை ஆரம்பிப்பர். இந்த குணம் ராமனுடைய மிகப்பெரிய ஒரு குணம். இந்த பழக்கத்தை நாமும் கைக்கொண்டால் நாமும் ஒரு பூர்வபாஷி ஆகலாம். ஏனென்றால் எல்லோரையும் சமமாக மதித்து ஒரு மரியாதை செய்யும் பொழுதுதான் முதல் வணக்கம் வைக்கின்ற மனநிலை வரும். பணிவை பற்றி ஓஷோ மிக அழகாக குறிப்பிட்டிருக்கின்றார். உலகத்தின் முதல் ஒழுக்கக்கேடான ஒழுங்கீனமான செயல் என்னவென்றால் மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன் என்று நினைப்பது. மற்றவர்களை விட நான் உயர்ந்தவன் என்று நினைக்கும் பொழுது மற்றவர்கள் என்னை விட தாழ்ந்தவர்கள் என்ற பொருளும் வருகிறது எப்பொழுதும். ஆனால் இயற்கை அன்னையோ எல்லா உயிர்களையும் சமமாக பாவித்துத்தான் படைக்கிறாள். நிறைய தான் நம்ம நினைக்கிறது லோ செல்ஃப் எஸ்டீம், தாழ்வு மனப்பான்மை, சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ். அடிப்படையில் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் என்பது ஒன்று கிடையாது. இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தான் சுப்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் மாதிரி வெளிப்படும். இதையே பாரதியார் தாழ்ச்சி உயர்ச்சி சொல்லல் பாவம், நீதி உயர்ந்த மதி கல்வி, அன்பு நிறைய உடையவர்கள் மேலோர், தாழ்ச்சி உயர்ச்சி செல்லல் பாவம். பணிவை பற்றி ஒரு சம்ஸ்கிருத ஸ்லோகம். வித்யா ததாதி வினயம், வினயாத்யாதி பாத்திரதாம், பாத்திரத்வா தனம் ஆப்னோதி, தனாத் கர்ம ததசுகம். வித்யா ததாதி வினயம், வித்யா கல்வி ஒருவனுக்கு வினயம் பணிவை கொடுக்கிறது. அந்த வித்யா வினயாத்யாதி பாத்திரதா, அந்த வினயம் அந்த பணிவு அவனை ஒரு தகுதி உள்ளவனாக மாற்றுகிறது. பாத்திரத்வா தனம் ஆப்னோதி, அந்த தகுதியானது அவனை செல்வனாக மாற்றுகிறது. ததா தர்ம ததசுகம், அந்த செல்வத்திலிருந்து தர்மமான செயல்களை செய்து அவன் மகிழ்ந்திருக்கின்றான். பொதுவாக ஒருவர் செய்யும் செலவு எப்படி இருக்க வேண்டும் என்றால் சுகிக்க செலவழிக்க வேண்டும். அதாவது நாம் செலவு செய்ததை எப்பொழுது நினைத்து பார்த்தாலும் அது நமக்கு ஒரு மன மகிழ்ச்சியையும் இன்பமான உணர்வையும் கொடுக்க வேண்டும். நாம இப்படி வீணா செலவழித்து விட்டோமே என்று வருத்தக்கூடாது. ஏன்னா ஒரு சிலருக்கு குடும்ப வாரிசு அடிப்படையில் சொத்தில், வாடகையில், வட்டியில் எந்த சிரமமும் இல்லாமல் பணம் வரலாம். ஆனால் அந்த பணத்தை நல்ல வழியில் செயல்படுத்துவதற்கு புண்ணியம் வேண்டும். ஏன்னா மனிதன் கெட்டு போவதற்கு தான் பணம் வேண்டும். பணம் இல்லாமல் ஒரு மனிதன் கெட்டு போகவே முடியாது. பணம் அப்படிங்கிறது தமிழ் சொல் அல்ல. பணம் என்பது சமஸ்கிருத சொல். பெருமாளுக்கு, விஷ்ணுவுக்கு பணம் என்று ஒரு பெயர் உண்டு. விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் ஓம் பணாய நமக அப்படின்னு ஒரு நாமம் வருது. 958 ஓம் பணாய நமக. பணம் என்றால் செயலுக்கேற்ற பலனை தருபவன். இப்ப நாம் எப்படி வச்சுக்கிறோம்னா பொருளுக்கேற்ற விலை அப்படின்னு வச்சுக்கணும்.
அந்த வகையில் ஒரு மனிதன் கெட்டு போவதற்கு பணமில்லாமல் கெட்டு போக முடியாது. புகை பிடிப்பதற்கு, சிகரெட் வாங்குவதற்கு, பீடி வாங்குவதற்கு பணம் வேண்டும். ஆல்கஹால் குடிப்பதற்கு பணம் வேண்டும். பான்பரா போதைப் பொருள் பயன்படுத்துவதற்கு பணம் வேண்டும். ஆன்லைன் ரம்மி, லாட்ரி, இதுக்கெல்லாம் பணம் வேண்டும். ஆனால் நல்ல விஷயங்கள் அனைத்தையும் இயற்கை இலவசமாகத்தான் கொடுக்கிறது. நாம் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு காசு தேவையில்லை, வாக்கிங் போகிறதுக்கு காசு தேவையில்லை, யோகா மெடிடேஷன் பண்ணுறதுக்கு காசு தேவையில்லை, நல்ல புஸ்தகங்களை படிப்பதற்கு காசு தேவையில்லை. ஏன்னா அரசாங்க லைப்ரரி இருக்குது, ஸ்கூல் லைப்ரரி, காலேஜ் லைப்ரரி நிறைய இருக்கிறது. மனதுக்கு பிடித்தவர்களுடன் மகிழ்ச்சியாக பேசி மகிழ்வதற்கு பணம் தேவையில்லை, கெட்டு போவதற்கு தான் பணம் வேண்டும். ஆகவே இன்றைய இளைஞர்களிடத்தில் உள்ள ஒரு மிகப்பெரிய குறை என்னவென்றால், பணிவு என்பது குறைவாக இருக்கிறது. பணிவு ஒரு மாணவனையும் ஒரு மனிதனையும் முன்னேற்றும். அந்த வகையில் நீங்கள் எல்லாம் சிறந்த பணிவுடையவர்களாக இருந்து வாழ்க்கையில் மேன்மை அடைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம்.